வெல்கம் டு அரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட பேக் நெக் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். இதுக்கு வந்து நான் கர்வாக இருக்கிற ஸ்லீவ் லைன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான், அவங்க தான் இந்த மாதிரி கர்வாக கேட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஜரியில் 2 லைன், அதுக்கப்புறமா சாரியோட கலர் வந்து ஒரு க்ரீன், அந்த க்ரீனில் வந்துட்டு ஒரு லைன் போட போகிறோம். ஷார்ப் எட்ஜுக்கு எப்பயுமே ஆப்போசிட் சைட் ஸ்டிச் பண்ணி திருப்பணும். எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடில் வந்துட்டு ஒரு லைன். இது வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு யூஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். சுகர் பீட் லைன் வந்துட்டு நம்ம அந்த ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா பென்சிலில், அந்த லைனில் தான் போட போகிறோம். இதுக்கும் சேம் நம்ம எப்பயும் போல் ட்ரேசிங் போடாமல் போட அப்படியே லைனாக போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி 2 சுகர் பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு திலகம் ஷேப்பில் இருக்கிற பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து சீக்வன்ஸும் சுகர் பீடும் மாற்றி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு மோட்டிஃபாக வைக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்பர் 3 சென்டரில் வச்சுட்டு அதை லாக் பண்ணி மாட்டி விடுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் மாட்டி விட்டுக்கலாம். அடுத்து வந்து அதோடைய பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு கர்வ் போட்டுக்கிறேன். ஹாஃப் கர்வ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்லீவ் லைனில் போட்டுருக்கோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுக்கணும். இது வந்து உள்ளே இருக்கிற ஆஃப்க்கு வந்துட்டு, அதாவது அந்த ஆஃப் கர்வுக்கு வந்துட்டு சீக்வன்ஸு ஒரு சுகர் பீடு, மறுபடியும் ஒரு சீக்வன்ஸு, மறுபடியும் ஒரு 2 சுகர் பீட் எடுத்து அதை அப்படியே கண்டினியூவாக இங்கிட்டு 2, சைடில் 2, லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடில் 2, சென்டரில் ஒரு பெட்டல் வர்ற மாதிரிக்கு போடுறோம். இதுவே ஃபுல் ஃப்ளார் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வரும். இது ஆஃப் ஃப்ளார். ஸோ ஆஃபில் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 5 போதும், 5 பெட்டல்ஸ் போதும். ஸோ அதை நான் வந்து கண்டினியூவாக போட்டுக்கிறேன். லாங் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு எகெயின் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீடு, மறுபடியும் சீக்வன்ஸ், மறுபடியும் 2 சுகர் பீட் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஒரு பெட்டலுக்கு. எகெயின் இதுக்கு வந்து நம்ம சென்ட்ரலில் ஸ்டிச்சஸ்லாம் போட வேண்டியதில்லை. மொத்தமாகவே சீக்வன்ஸ், ஒரு சுகர் பீட், மறுபடியும் சீக்வன்ஸ், 2 சுகர் பீடுக்கு மொத்தமாக ஒரே ஸ்டிச் தான். அப்படி போடும்போது உங்களுக்கு 3D எஃபெக்டில் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும் போது எண்டு நாட் போட்டாலும் சரி, மாட்டி விட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜர்தோசி இருக்கு இல்லையா, அது வந்து ஹாஃபில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை எடுத்து அது ஒரு பெட்டல் மாதிரி. இப்போ நம்ம வந்து லேசி டேசி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த லேசி டேசி ஸ்டிச் வந்துட்டு ஆரி நீடில் போடுறோம். ஸோ இப்படி தான் இருக்கும். இதோட பேக் நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமாக நான் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அது மேக்ஸிமம் வியூவர்ஸ் வந்துட்டு பார்க்கல. ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் அந்த 3 விதமான லேசி டேசி ஸ்டிச்சையும் ஆரி நீடிலேயே போடணும். 2 விதமாக வந்து ஆரி நீடிலையும், ஒரு விதமாக அதாவது நார்மல் நீடிலையும் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ அது வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து நார்மலாக த்ரெட்டை எடுத்துட்டு ஜர்தோசி எடுத்து அதை ஹாஃப் வரைக்கும் கொண்டு போயிட்டு த்ரெட்டை மறுபடியும் லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி கை கொடுத்து, இந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, அதில் கை கொடுத்து த்ரெட்டை எடுத்தோம் அப்படின்னா அந்த கர்வ் கரெக்டாக வந்துடும். மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்தில் நூல் எடுத்து மறுபடியும் லாக் ஸ்டிச், எகெயின் செயின் போட்டு லாக் போட்டு எகெயின் ஜர்தோசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லேசி டேசி ஸ்டிச் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடணும். இப்படி போடும்போது உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். நார்மல் நீடில் போட்டால் ஸ்பீட் கிடைக்காது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லுக் ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் இருந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன். இது ஏன் வந்துட்டு நான் ட்ரேசிங் போடாமல் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு மேலே போடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ட்ரேசிங் வந்துட்டு ஒரு டிசைனை வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் பீடை ஒட்டி இருக்கிற லைனில் வந்து 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற லைனில் வந்துட்டு மார்க் பண்ணணும். பட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1 இன்ச் கேப்பில் மேலே அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மேலே கொண்டு போய் தான் பண்ணணும்னு இல்லை, அப்படியே கீழே வச்சே டேப்பை கீழே வச்சே நீங்கள் அப்படியே மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 1 இன்ச் கேப்பில் மேலே சென்டர் பாயிண்ட் பண்ணணும்.
ஸோ ஈஸியாக தான் இருக்கும். அது உங்களோட இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே கர்வ், நம்ம கொடி மாதிரி போடுறதுக்கு ஒரு கர்வ். அது வந்து ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் எரேஸ் பண்ணிட்டெல்லாம் ஆல்ட்ரு பண்ணுவேன். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு போட்டு முடிக்கும்போது. ஃபஸ்ட்டு ஸ்கேலில் லைன் போட்டோம் இல்லையா 1/2 இன்ச்சுக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு லைன் சுகர் பீடில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜரியிலேயே இந்த கொடியை போட்டு முடிச்சுக்கலாம். சிங்கிள் லைன் கொடுத்தா போதும். டபுள் லைன் வேணுங்கிறவங்க கொடுத்துக்கோங்க. பட் நான் சிங்கிள் லைன்லேயே முடிக்கிறேன். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 16 ஆகிடும் த்ரெட்டு. இதுதான் வந்து சாரியோட கலர். ஸோ இதில் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சீக்வன்ஸோடு முடிக்கிறேன். லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு சேம் ஃப்ரெஞ்ச் நாட் தான், கொஞ்சம் லாங்காக த்ரெட்டு வச்சுட்டு முடிப்போம். ஸோ எகெயின் போட்டு காட்டுற பாருங்கள். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு, த்ரெட்டு வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கணும். கீழேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் வந்து வச்சு முடிக்கிறதுனால நம்ம வந்து சீக்வன்ஸை வந்து பக்கத்தில் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட முடியும். ஸோ சிக்கில்லாமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ சிக்கில்லாமல் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது ஒரு சுற்றி அப்படியே நீடில் கீழே இறக்கிக்கணும். இறக்கும்போது த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதாவது சிக்கில்லாமல் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதெல்லாம் அவங்க ஸ்டிச். இது வந்து 3 பெட்டல் வர்ற மாதிரி போட போகிறேன். ஸோ சேம் அதே தான். நீடில் கீழேருந்து எடுத்துகிட்டு சீக்வன்ஸை பக்கத்தில் வச்சு ஒரு சுற்றி அப்படியே கீழே இறக்கிடணும். கீழே இறக்கி டைட் பண்ணி முடிச்சிட்டோன்னா இது லாங் ஃப்ரெஞ்ச் நாட். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக போட போகிறோம். முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ 2 சைட்லேயும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜரியில் நம்ம லைட்டாக கொம்பு மாதிரி கொடுப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி கொடுக்கணும். 1 கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ நம்ம 3 மாதிரி இல்லை 2 கொடுக்கலாம். நான் வந்து 2 கொடுத்தா போதுன்ற மாதிரி இருந்ததுன்னா 2ஓட நிறுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுட்டீங்க அப்படின்னா 3 கொடுத்துக்கோங்க. இந்த கொம்பு மாதிரி கொடுக்கறது வந்துட்டு 2 எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ அதனால் 2 நிறுத்திக்கிறேன். சேம் இதே மாதிரி எந்தெந்த இடத்துல கர்வ் வருதோ அந்த கர்வுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் அந்த கொம்பு மாதிரி கொடுத்துடணும். பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா. ஏன் இதை ஜரியில் கொடுக்கணும் பீடில் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து பீடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஜர்தூசி வந்து எடுக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் ஜரியில் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். சேம் வந்து நம்ம திலகம் ஷேப் கொடுத்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சுகர் பீடும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கோதுமை பீடு. பட் இதை வந்து லைனாக கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதோட ஹாஃப்லேருந்து வர்ற மாதிரிக்கு மறுபடியும் கோதுமை பீடு அட்டாச் பண்ணணும். சேம் மறுபடியும் காட்டுற பாருங்கள். மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு போய்ட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு போட்டு கோதுமை பீடு அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு வச்சதுக்கு ஹாஃபில் வரும். ஸோ எகெயின் இந்த நம்ம லாஸ்ட்டாக வச்சு கோதுமை பீடுக்கு ஹாஃப் போயிட்டு எகெயின் மறுபடியும் கோதுமை பீடு மறுபடியும் மேலே போயிட்டு செகண்ட் லைன் ஆப்போசிட் லைன் இருக்கு இல்லையா, அதோட அடுத்த லைன் போடணும். ஸோ இந்த மாதிரி போடணும். இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இப்படி ஆப்போசிட் சைடில் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த சைடு வந்துக்கோங்க. மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு எகெயின் கோதுமை பீடு மறுபடியும் லாங் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே போய்ட்டு லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச்சு. இது வந்து ஆப்போசிட் சைடில் வர்றது வந்து ஹாஃப் வர்ற மாதிரி இருக்கும்.
ஸோ சேம் இதே மாதிரி தான் கண்டினியூவாக கடைசி வரைக்கும் கொண்டு வரணும். நான் மறுபடியும் சொல்லிடுறேன், இது உங்களுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு சைட் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைட் போய்க்கோங்க. சேம் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, அதுவுமே வந்துட்டு ஒரு சைட் போடும்போதே ஆல்ரெடி போட்ட பீடுக்கு ஹாஃபில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சைட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் கூட ஆப்போசிட் சைட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு, சுகர் பீடும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4, இது வந்து நெக் லைனில் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் அதே தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா சுகர் பீடும் கொடுத்தாச்சு. நான் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதை எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருக்கோமோ அதே தான். ஜர்தோசி ஆஃப்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லேசி டேசி ஸ்டிச் மாதிரி கொண்டு வந்துட்டு மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் ஜர்தோசி எடுத்து அதில் ஹாஃப் வரைக்கும் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணி அப்படியே எகெயின் மறுபடியும் ஜர்தோசி அட்டாச் பண்ணி லாக் ஸ்டிச். இதேவே வந்துட்டு ஒரு 5 பெட்டல்ஸ் போடுவோம். பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி வந்துடும். சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து நான் ஆல்ரெடி வந்து பேக் நெக்கில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக போட்டு காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பேக் நெக் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ அகெயின் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி பெட்டல்ஸ் போட்டுக்கணும். ஸோ இதை லாக் பண்ணிக்கலாம். இது எண்டு நட் போட்டு முடிச்சுட்டு நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் பெட்டல்ஸ் வச்சுக்கலாம். கேப் வந்து ஒரு சின்ன கேப் வரும், அதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு மோட்டிவ் போட போகிறோம். அதுவும் வந்துட்டு நம்ம பேக் நெக் ஓரியன்டாக தான் போடுவோம். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடும் கட்டானாவும் எடுத்திருக்கேன். சேம் சென்டரில் ஒரே ஒரு சுகர் பீடு வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா ஓவரால் புட்டாஸ், அதை தான் வந்துட்டு சுகர் பீடும் கட்டானாவும் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அக்கு மாதிரி வைக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. சேம் டைம் லுக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் சுகர் பீட் சென்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கட்டானாவும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா ஓவரால் புட்டாஸில், அது வந்து நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ சேம் அதே மாதிரி தான் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி ஓவரால் புட்டாஸ் மட்டும்தான் இருக்குது. ஓவரால் புட்டாஸும் நான் வந்து பேக் நெக்கில் என்ன போடுறோமோ அதே தான் ஸ்லீவ்லேயும் போடுவோம். சேம் அதே மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் த்ரெட்டை ஃபுல்லாக மேலே எடுத்துகிட்டு ஒரு சுற்றி அப்படியே கீழே இறக்கிக்கணும். இதில் ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும்தான் போட போகிறோம், சீக்வன்ஸ் இல்லாமல். ஸோ 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரிக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். மறுபடியும் கீழே நீடில் இறக்கிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டோன்னாவே சிக்க விழுகாது. இப்போ சென்டர்லேருந்து நீடில் மேலே எடுத்து த்ரெட்டை ஒரு சுற்றி அப்படியே கீழே இறக்கணும் அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடுறேன். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே லவங்கம் ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஓவரால் புட்டாஸ்க்கு ஒரே ஒரு பேர்ல் வச்சுட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஜரி யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இது எண்டு நாட் போட்டுக்கலாம், இல்லை மாட்டி விட்டுக்கலாம். இந்த ஜரி யூஸ் பண்ணி நம்ம கொம்பு மாதிரி போட்டோம் இல்லையா கீழே கொடிக்கு, சேம் அதே மாதிரி இதோடைய சைட்ஸில் வந்துட்டு ஒரு கொம்பு போட்டு அப்படியே சுற்றின மாதிரி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எப்போயுமே ப்ளவுஸோடைய லைன், நெக் லைன், ஸ்லீவ் லைனை பொறுத்து பேஸ் பண்ணி தான் ஓவரால் புட்டாஸ் போடணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து நீங்கள் நெக் லைன் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறீங்க அப்படின்னா ஓவரால் புட்டாஸ் அதை விட கொஞ்சம் சிம்பிளாக கொடுக்கணும். இல்லை நெக் லைனை விட ஓவரால் புட்டாஸ் ரொம்ப கிராண்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் லைன் எடுக்காது, ஓவரால் புட்டாஸ் தான் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். இது போட்டு முடித்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணி நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த பிக்சர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் நம்மளுக்கு வர்றது ரேர் தான், எப்பயுமே வராது. கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவாங்க, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ சேம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதுக்கு ட்ரேசிங்கில் போட வேண்டியதில்லை.
அப்படியே 1 இன்ச்சுக்கு லைனாக போட்டு கூட இந்த மாதிரி ப்ரைடலான கிராண்டான டிசைன்ஸை நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு டிசைனை பார்த்து அப்படியே டிட்டோவாக போட்டு பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா எதை பண்ணணும், அதாவது எந்த பீடுக்கு பக்கத்தில் எந்த பீடு வைக்கணும் வைக்கக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணிங்கன்னா லுக் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு ரீசன் டிசைன் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான். ஸோ இந்த மெசேஜ் அவங்களுக்கு போகணுன்றதுக்காக தான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.